இன்றைக்கு சுண்டைக்காய் கறி சிங்கள முறைப்படி செய்கிற இந்த மாமியார் செய்கிற முறைப்படி இன்றைக்கு செய்து காட்டுறோம். அதுக்கு வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சுண்டைக்காய் இருக்குது, சிங்களத்தில் சொல்லுவாங்க திப்பட்டு வந்து 300 கிராம் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன், காம்பெல்லாம் முடிச்சிட்டு. இப்போ இதை இந்த சட்டியில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, நான் 3 எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் செய்யுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, நான் 2 காம்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் ரம்பை இருக்குது, இப்படி பீஸ்ன்னு சொன்னால் ஒரு 4 ரம்பை எடுத்திருக்கேன். இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்யுங்க, பட் நான் சின்ன பச்சை மிளகாவில் 4 சேர்க்கிறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சிங்களாக்கள் பாவிக்கிற துணப்பகா இருக்குது, அன்ரோஸ்டட் வறுக்காத சிங்களீஸ் பாவிக்கிற கறி பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தனி செத்த மிளகா பவுடர் இருக்குது, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க, பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் சேர்க்க போகிறேன். இதில் வந்து நெத்தலி இருக்குது, நான் 40 கிராம் நெத்தலி எடுத்து ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் வந்து கழுவி போட்டு நனைய வச்சு நான் ஊற வச்சு நான் இந்த இருக்குது. இதில் 40 கிராம் நெத்தலி. இதையும் இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து நான் மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். நான் மண் சட்டி பாய்க்கிறபடியாக கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நார்மல் சட்டின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு அவிய விடுங்க. நான் இப்போ மூடி போட்டு 20 இல்லை 25 நிமிஷம் இதை நான் அவிய விட போகிறேன். 15 நிமிஷமாக இதில் இருந்து கொஞ்சம் இருக்குது, ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ சரியாக வந்து 20 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது, மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சு. இந்த 20 நிமிஷத்துக்கு பிறகு லைட்லியாக இதை மசிச்சு விடுங்க. உங்களுக்கு கூட மசிக்கணும்னா மசிங்க, பட் நான் லைட்லியாக மசிக்கிறேன். உப்பை செக் பண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்சதுக்கு இது வேறு நான் மசிச்சிருக்கிறேன். இப்படி மசிச்சா பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு பிரம்பான பவுலில் இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு, நான் இந்த கறியை வந்து பிரம்பா இறக்கியிருக்கேன். இப்படி இறக்கின பிறகு அதே சட்டியில், வேறு சட்டி மாற்றாதீங்க, அதே வந்து சட்டியில் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லம், ஆனால் இல்லாட்டிக்கு நீங்கள் எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது, இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை வதக்கிடுங்க. இந்த இருக்கு இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. 3 நிமிஷத்துக்கு பிறகு கோல்டன் ப்ரௌனாக வந்தா பிறகு இந்த நாங்கள் செய்து வச்ச சுண்டக்காய் கறியை இதுக்குள்ள போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த இருக்குது, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட மாமியார் செய்கிற சுண்டக்காய் நெத்தலி போட்டு செய்கிறது. இது செய்து முடிஞ்சது.